எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தாங்க இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் லாயல் பெயின் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் பெண் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். வெல்கம் செரமனியில் நடந்தது பற்றியே தான் இளவரசி பேட்மிக்கா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. உன் கையில் இந்த ரிங் ரொம்ப அழகாக இருக்கு, யார் கொடுத்ததுன்னு கேட்டேன். அப்போ அணின்னு என்கிட்ட தெரியாது யாருன்னு அவங்க, பட் அவங்க எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா. அப்போ நான் அவகிட்ட நான் கூட உன் ஃபியான்ஸேன்னு நினச்சினேன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ அந்த பர்சன் ஃபியான்ஸை விட ரொம்ப ஜாஸ்தின்னா. அப்போ நான் அவகிட்ட எப்படின்னு கேட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான் எனக்கு எல்லாம். அது மட்டும் இல்லாமல் என் பாடிக்கும் என் சோலுக்கும் ரொம்ப முக்கியமான அவன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட அப்படியான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஆமாண்ணா. அதுக்கப்புறம் நாங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஐயோ நம்ம ஆன்டி பார்த்துட்டாங்களே. இது எல்லாத்த பற்றி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வச்சாலா. அப்போ கோவிக்கிட்டவங்க பிரிக்கை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னாங்க. அவளை எஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கை கூப்பிட்டு வர போனா. பிரிக்க இளவரசி பேட்மிக்காவை பார்க்க வந்து உட்காந்தாளா. அப்போ இளவரசி பேட்மிக்கா சில ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன் அப்படிதான் இருக்கு பேட்மிக்காவோட சிரிப்பு பார்த்தா. இது இல்லாத ஒன்று பிரின்சஸ் அனினுக்கு கொடுக்கறதுக்கு சூஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு பிரிக்கோ இளவரசி பிரின்சஸ்க்காக இது எதுக்காக அதை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைட் பண்ணுவேன்னா. இது பெண்ணுக்கு சச்ச ப்ரீஷியஸான ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டு விட்டுருக்காங்கல்ல, அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். கேட்டு பிரிக்கோ பயங்கரமாக ஷாக் ஆனா. ஒன்றுமே புரியாமல் இருந்தா. அப்போ இளவரசி பேட்மிக்காவே ஏன் அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுற, எனக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும்னாங்க. ஏய் நம்ம போட்டு வாங்குதியா இளவரசி இது லேடி பின்னோ கிட்ட சொன்னாங்களா. அப்படி இல்லைன்னா அப்போ இளவரசி பேட்மிக்கா லேடி பின்னோ இளவரசி அனினும் மீட் பண்ணிக்கிறாங்கல்லன்னு பிரிக்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ ஆமா இளவரசின்னு போட்டு உடைச்சா. ஓ அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்களா, சொல்றது கரெக்டான பிரிக் அப்படின்னு பிரிக்கிட்ட கேட்டாங்களா. அப்போ பிரிக்கோ நான் என்ன நினச்சேன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினச்சேன்னு சொன்னா. அப்போ இளவரசி பேட்மிக்காவோ எனக்கு அந்த ரிங்கை பற்றி மட்டும்தான் தெரியும், அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா ஆன்சர் பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு பிரிக்கோ ஐயோ அப்போ நான் அப்படி சொல்ல வரல, அவங்க 2 பேரும் ஒரு கம்பெனியான தான் பார்த்துக்கிறாங்க இளவரசின்னா. அப்போ இளவரசியோ பிரிக் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பிரிக்கோ நான் அப்படி சொல்ல இளவரசி, நான் அப்படி எப்பவுமே உங்களை நினைச்சதில்ல இளவரசி, எனக்கு நம்புங்கன்னு சொன்னா. அப்போ இளவரசியோ அதை ரொம்ப நேரம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சாலிடாக தான் எனக்கு தெரியல இது எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுனாங்க. தென் பிரிக் இளவரசி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. அவள் லோட்டஸ் பேலஸோட வெளியில வந்து நின்றுட்டு இருந்தா. இப்போ நான் என்ன பண்றது, இளவரசி கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன். பிரிக் நீ எவ்வளோ பெரிய முட்டாளாவா இருப்ப, முட்டாள்னு சொல்லிட்டு அவளை அவளே அடிச்சுக்கிட்டா. இளவரசி அனின் கிட்ட சொல்றது தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இதனால ரெடி பெண்ணுக்கும் கஷ்டமா போகுது, இல்லை அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பிரிக் நீ சாவ போற. இது எதுவுமே தெரியாம இளவரசி அனின் என்னோட பிக்சரை அங்கே வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவள் பிரிக்கோ காஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அமைதியாக பக்கத்தில் உட்காந்தா. இளவரசி உங்களுக்காக நான் ஜாஸ்மின் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. அதை கேட்ட இளவரசியோ தேங்க்யூ ஸோ மச்ன்னாங்க. அவள் இளவரசி பிரிக்கிட்ட பிரிக் நீன்னு சொல்ல வந்தோடனே அப்போ பிரிக்கோ இளவரசி நான் எதுவுமே சொல்ல, உண்மையாலுமே நான் எதுவுமே சொல்லன்னா. அப்போ இளவரசி அணினோ என்னாச்சு பிரிக் நான் இன்னுமே எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ ஒன்றும் இல்லை இளவரசின்னா அண்ணவங்க எனக்கு இருந்ததெல்லாம் பெயின்ற மாதிரி. பிரிக் நான் வளர்ந்துருக்க ரெடி பெண்ணை பார்த்தா உண்மையாலுமே ரெடி பின் மாதிரியா இருக்கு, இதில் எது அழகா இருக்குன்னு கேட்டா. அப்போ பிரிக்கோ இளவரசி ரியல் பின் தான் உண்மையிலே அழகுன்னா. அதை கேட்ட இளவரசியோ நானும் அப்படிதான் நினச்சேன்னாங்க. இளவரசி அணினை கூப்பிட்டு இளவரசின்னாலா. அப்போ உங்களோ என்னன்னு கேட்டாங்க. இல்லை அது வந்து என்னாலா. அப்போ இளவரசி என்னன்னு கேட்டாங்க. இல்லை இளவரசி நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் ரெடி பின் வரைஞ்சிருக்கீங்களா அது உண்மையிலே அழகா இருக்கு, இதைத்தான் நான் கிட்ட சொல்ல வந்தேன்னா. அப்போ அணினோ சந்தோஷமே லேடி பெண் தான், அவன் மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா என் லைஃப் மொத்தமும் ஒரு பரிதாபத்துக்குரியதாக மாறிடுன்னு சொல்லிட்டு அவங்க வரைய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட பிரிக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சா. நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் நானும் இளவரசி பேட் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ கோவிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்க முடியுமான்னு கேட்டேன். அப்போ இளவரசி பேட்டோ என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தை பார்க்குறது பார்த்தா இளவரசி பார்க்கறத பார்த்தா ஏதோ சம்பவம் நடக்குது இல்லையா. கோய் சாப்பாடு போட்டேன் என்கிட்ட, நீங்கள் சாப்பிட்றது பார்த்தா இன்னைக்கு ரொம்ப பசியாக இருக்கீங்க போல இருக்குன்னா. நானும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் பேட்மிக்கா அதிகமாக சாப்பிடல, ஸ்பூனை வச்சாங்களா. அப்போ நான் கேட்டேன் இளவரசி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னை ரூமில் வந்து பாரு, அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணுன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். அவங்களோ அவங்க ரூமுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போனேன்னா அப்போ இளவரசி என்கிட்ட வந்து உட்காருன்னாங்க. நானும் அங்கே போய் உட்காந்து
இளவரசி ஏன் என்னை பார்க்க வர சொன்னீங்க என்ன? உன் கை கேட்டால் ஒருத்தரை நீ ஏன் லவ் பண்ற? உன்னையே நீ கட்டுப்படுத்த கூடாதா லேடி பிடோத்தி தாண்டாங்க. அப்ப நான் கேட்டேன், இளவரசி நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டேன். நான் கேட்குறது இன்னும் உனக்கு புரியலையா? இன்னும் எவ்வளோ நாள் என்கிட்ட இன்னசென்ட்டாக நடிக்க போறேன்? எல்லார் முடியும் என்னை முட்டாளாக்க பார்க்குறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களா? அப்போ நான் கேட்டேன், இளவரசி அப்படி இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும், இதை நான் உனக்கு சொல்லி தரலையே, யார் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட இளவரசி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும், நான் சொல்றதை நீ கேட்கவே போறதில்ல, ரொம்ப டீப்பா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கல நடிப்பின், இது எப்படி நீ பண்ணுவ? அவனுக்கு எதுவும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட எந்த தப்பும் பண்ணல இளவரசி, இது எல்லாமே ஏன் ஃபால்ட். நான் தான் முட்டாள்தனமா இளவரசி அணின் கிட்ட போயிட்டேன். ப்ளீஸ் உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க இளவரசின்னா. நான் தான் முட்டாள்தனமா இளவரசி அணின் கிட்ட போயிட்டேன். உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க இளவரசி. என்ன மாதிரி ஒருத்திக்காக உங்கள் கண்ணீரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ இளவரசி பேட்மிக்கா என்கிட்ட, ஏன் நான் பண்ணக்கூடாது? உன்னை வளர்க்குறதுக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் உன்னை எலகண்டா லேடியாக்க எவ்வளோ கஷ்டப்படுறப்ப தெரியுமா? ஆனால் நீ இளவரசி அணின் கொடுத்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. இதுக்கான உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுமே இன்னுமே அந்த ரிங்கை நீ போட்டிருக்கேன்னாங்க. அப்போ நானும் அவங்ககிட்ட சாரின்னு, அப்புறம் அவங்க என்கிட்ட நீ ஃபேராக இருக்கணும்னா அவங்க கிட்ட போய் இந்த ரிங்கை கொடுத்து அவங்க கிட்ட உன்னோட பொசிஷன் என்னன்றதை நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? நான் கிட்ட இளவரசி அப்போ சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப முட்டாள்தனமாக நம்பினேன். இந்த ரிங்கை நான் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க எனக்கு சொந்தமாக வாங்க நினச்சேன். இப்போ இளவரசி என்கிட்ட நீ எவ்வளோதான் மன்னிப்பு கேட்டாலும் நீ பண்ணது மாற போகிறதில்ல, அதையும் சரி பண்ண உனக்கு என்ன டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் கிட்ட நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு, உடனடியாக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் நான் பெட்டில் படுத்து ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் பிரேக் என்னை பார்க்க வந்தா. லேடி ஐம் ஸோ சாரி லேடி, இதெல்லாமே ஏன் தப்பு தான், இதெல்லாமே ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு லேடி. பேட்மிக்கா என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இதை சொல்ல வச்சுட்டாங்க. நானும் எல்லாத்தையும் பற்றி அவங்ககிட்ட சொல்லிட்டேன். லேடி ஐம் ஸோ சாரின்னு சொல்லி அவள் அழுதா. அப்போ நான் அவகிட்ட, பிறகு இது என்னோட தப்பு இல்லை, அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும், அவங்க அவங்ககிட்ட அஷ்யூர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. மை லேடி அவங்க என்ன அவங்ககிட்ட சொன்னாங்கன்னு கேட்டா, நீ கண்டிப்பா குயா கிட்ட கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே நான் அவங்க வேண்டாம் இளவரசி இதை பண்ண சொல்லாதீங்க. ஏன் அவன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ, ஏன் கூடாது, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட சன், அப்புறம் இந்த சாரனோட கம்பெனியன், அவன் பார்க்க அழகா இருக்கான், நல்லா எஜுகேட்டடானவன், அப்புறம் ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், அவனை விட வேற ஒருத்தவனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட, ஆனால் நான் லவ் பண்ணலையே, நீ லவ் பண்ணுற நபர் யாருங்கிறத மறந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கிட்ட, இளவரசி குயா கிட் அவன் பிரின்ஸோட பையன், ஆனாலுமே அவனுக்கு ஏற்றவன் தான். அப்புறம் இப்பத்துல இருந்து இளவரசி அணினுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உனக்கு பதிலாக கோய் போவா, இன்னொரு தடவை நைட் அவங்க இடத்துக்கு போகக்கூடாது, இப்பத்துல இருந்து பைன் பேலஸ் உனக்கு தடை செய்யப்பட்டது, இனிமே நீ அங்கே போகவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்க முன்னாடி மண்டி போட்டு கையெடுத்துக்கும், இளவரசி ப்ளீஸ் என்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்காதீங்க, அவங்கள மறுபடியும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன், என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியாது ப்ளீஸ்ன்னு அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன். அப்போ இளவரசி பேட்மிக்கா என்கிட்ட, ஓ அப்படியா, அப்படின்னா இதனால் அவன் மூச்சு நின்று போயிடுமானே, நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு நான் செத்துருவேன்னு சொன்னேன். அதை கேட்ட பிரிக்கோ, மை லேடி இதை நான் எப்படி பிரின்சஸ் அணின் கிட்ட சொல்லுவேன், அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட இதை சொல்ல போறேன்னு கேட்டேன். இல்லை பிரிக், நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு சொன்னேன். அதை கேட்ட பிரிக்குமே தேம்பி தேம்பி அழுதுகிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிட்டு இருந்தா. பேட்மிக்கா சொன்னதையே நான் நினச்சி பார்த்துட்டே உட்காந்தேன். அங்கே இருக்காங்களா செக் பண்ணி பார்த்துட்டு நான் பேலஸ் விட்டு வெளியே போக போனேன்னா, அப்போ அங்கே வந்து எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு போகிறேன்னு. அதுக்கு அவங்களும் தேவையில்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், பெர்மிஷன் இல்லாமல் இந்த பேலஸ் விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே எஸ்ன்னு கேட்டு பிரிக் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அணினுக்கு வச்சாலா, பின்னாடியே கோயில் எடுத்துகிட்டு வந்து வச்சா. ஆனால் அணினோ என்ன தான் தேடினா, நான் வராதல எங்க லேடி பின் கேட்டா. இளவரசி லேடி பின் இன்னைக்கு கிச்சனுக்கு வரவே இல்லைன்னா. அப்போ இளவரசியோ ஏன் வெளியில் எங்கேயாவது போயிருக்கலான்னு கேட்டா. அதுக்கு கோயோ, இல்லை இளவரசி அவங்க பேலஸில் தான் இருக்காங்க. பிரிக் இளவரசி பிரிக்கை கூப்பிட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ, சொல்லுங்க இளவரசி இல்லை லேடி பின் என்னை பார்க்க வரலன்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ, ஒரு வேளை அவங்க ஏதாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம் இளவரசி, ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா சாப்பாடு ஆறிடும்னா. ஆனால் இளவரசியோட மனசு பிரிக் சொன்னதை ஏற்றுக்கல. அவள் அமைதியாக உட்காந்து, அடுத்த நாளுமே நான் வராதால இன்னைக்கு பின் வரலையான்னு கேட்டா. அதுக்கு கோயோ, ஆமா இளவரசி இல்லை, அந்த சாயல் கிடையாதுத்தையே அவள் மாற்றி வச்சுட்டு இருந்தா. அப்போது பிரிக் அவகிட்ட, இளவரசி நம்ம இன்னைக்கு சிட்டிக்கு போகலாமான்னு கேட்டா. அதுக்கு இளவரசியோ, முடியாது
இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. எடுப்பின்னு இன்னைக்குமே வரல. அதுக்கு பிடிக்கும் ஒருவேளை அங்க கிச்சன்ல பிஸியா இருக்கலாம் இளவரசின்னா அப்படின்னா அங்கவே போய் நான் அவளை பாக்குறேன்னு சொல்லிட்டு இளவரசியோ என்னை பார்க்க வந்தா. இளவரசி எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே பிரிக்கோ ஓடி வந்தா. அது சில சர்வெண்ட்லாம் வந்திருந்தாங்களா, அப்ப கூடவே பியா வந்தா. பியா கிட்ட எடுப்பின் கிச்சன்ல இருக்கான்னு கேட்டான்னு. அதுக்கு பியாவோ இல்ல இளவரசி இன்னைக்கும் அவங்க கிச்சனுக்கு வரலையேன்னா. பியா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இது கேட்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இதுல ஏதோ தப்பு இருக்கு. இன்னைக்குமே அவளை வெளியில இந்த மாதிரி அவ காணாம போனதே இல்லைன்னு சொன்னா. அது கேட்டு பிடிக்கும் ஒருவேளை வேலை அவங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல பிஸியா இருக்கலாம் இளவரசின்னா. அப்ப இளவரசி கோபமா பக்கம் திரும்பி அப்படி ஒன்று நடந்திருந்தா அவன் முன்கூட்டி என்கிட்ட சொல்லியிருப்பான். பிரிக் உடனே பேலஸ்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்துட்டு சொல்லுன்னா. அதுக்கு பிரிக்கோ நானே இளவரசின்னு கேட்டாளா. அதுக்கு இளவரசி ஆமா நீ தானே. நானே அங்க போனேன்னா கண்டிப்பா இளவரசி பேட்மிக்கா சந்தேகப்படுவாங்க. மறுபடியும் ஏன் மேலையும் இல்லாடி பின் மேலையும் அவங்க அட்டென்ஷன் திரும்பும். எங்க திரும்புறது, அதான் மொத்தமா போட்டு உடச்சிட்டாங்களே. இது ஏன் மைண்டஸ் கண்டுக்காது. சரி இளவரசின்னு சொல்லி பேலஸ் நோக்கி பிரேக் வந்துட்டு இருந்தா. இப்ப நான் என்ன பண்ணட்டும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவளே விட்டு பேசிக்கிட்டு திரும்ப போனாளா. அப்ப இளவரசி பேட்மிக்கா பிரேக் என்னது என்ன இல்லாடி பின்ன பார்த்துட்டு வர சொல்லி இளவரசி அவங்கிட்ட சொன்னாங்களான்னா. அதுக்கு பிரிக்கோ இல்ல இளவரசி பயன் பேலஸ்க்கு லேடி பின் ஏன் இன்னைக்கு வரலன்றது மட்டும் தான் தெரிஞ்சுட்டு வரத சொன்னாங்க, வேற எதுவும் இல்லைன்னா. அதுக்கு இளவரசி பேட்மிக்கா ஓ அப்படியான்னு கேட்டாங்க. அதுக்கு பிரிக்கோ ஆமா இளவரசி என்ன. ஆமா இளவரசி நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டா. அப்ப அவங்களோ முடியாது நோ. இளவரசி கிட்ட லேடி பின் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு போய் சொல்லுங்க. அதுக்கு பிரிக்கோ கண்டிப்பா இளவரசி சொல்லி இளவரசி அணின் கிட்ட போய் இளவரசி பேட்மிக்கா சொன்னதே சொன்னா. அதை கேட்ட இளவரசி அணினோ அவங்க நம்பிடுவாங்களா என்ன. உண்மையாலுமே வா இதுவுமே அன்யூஷுவலா இருக்கேன் ஆனா இதுவுமே யூஷுவலா இல்லையேன்னா. அது கேட்ட பிடிக்கும் என்ன இளவரசி அவங்க நிறைய நாள் உங்களை பார்க்க வராம இருந்திருக்காங்க, என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்டா. அதுக்கு இளவரசியோ எதா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நாட்கள் கடந்து போய் கார்டன்ல உட்காந்து நான் ஃப்ரூட்ஸை கிரேவிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி இளவரசி பேட்மிக்கா உட்காந்து ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் டக்குனு கையை கட் பண்ணிட்டேன். இளவரசி பேட்மிக்கா என் கூட நான் பாக்குறேன்னாங்க. அப்ப நான் கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன் இளவரசின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து என் கையை நான் நல்லா தான் இருக்கேன் இளவரசின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து என் கையில இருந்த பிளட் தொடச்சேன். அதே சேம் டைம் இளவரசி அந்த பக்கம் ஆல்ரெடி நிறைய நாள் ஆயிடுச்சு. லோட்டஸ் பிளேஸ்ல இருந்து உனக்கு எதுவுமே காதுக்கு வரலையா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவ்வளோ இல்லைன்னா எனக்கு அவளை நினைச்ச கவலையா இருக்கு, நானே போய் டைரக்டா அவளை பாக்குறேன். அப்ப பிரிக் அவளை தடுத்து உங்களுக்காக நான் போய் செக் பண்றேன்னு சொன்னா. அதுக்கு இளவரசியோ நோ நானே போறேன்னு சொல்லி அவளை கடந்து போனாங்களா. அப்போ பிரிக் அவங்கள தடுத்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இளவரசி பேட்மிக்கா அவங்க மேல சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு லோட்டஸ் பேலஸ் நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா. இளவரசி பேட்மிக்காவோ என்ன அர்ஜென்டா லோட்டஸ் பிளேஸ் நோக்கி வரீங்க, என்னாச்சு இளவரசின்னு கேட்டாங்களா. அதுக்கு அனினோ நான் பின்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா. அது கேட்ட இளவரசியோ ஏன் அர்ஜென்டா மேட்டர் என்ன இல்ல அவளை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்க ஆசைப்படுறேன், என்னால அதை புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னாங்க. கேட்ட இளவரசி பேட்மிக்கா எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்ராட்ல தான் படிச்சிருக்கேன், டிரான்ஸ்லேட் ஹெல்ப் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ சில விஷயத்துல நான் அவ்வளோ புத்திசாலிலாம் இல்லைன்னா. அதுக்கு இளவரசி பேட்மிக்காவோ பின் எனக்கு ரொம்ப பிஸி, எனக்கு சில வேலையில அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அது கேட்ட அணினோ அப்போ சாயங்காலம்னு கேட்டா. இல்லவா குயாக்கேட்டோட வெளில போறான்னு சொன்னாங்க. குயாக்கேட்டோடையான்னு கேட்டேன். ஆமா இளவரசி லேடி பின் இன்னைக்கு ஃபுல்லாக பிஸி, ப்ளீஸ் இளவரசி ஃபர்ஸ்ட் உங்க பேலஸ்க்கு நீங்க திரும்ப போங்க, இங்க வந்ததா நான் லேடி பின் கிட்ட சொல்றேன்னாங்க. அதுக்கு மேல இளவரசி அணின் இளவரசி பேட்மிக்கா என்ன கேட்பாங்க, என்ன பண்றதுனே தெரியாம அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்க. இளவரசி பேட்மிக்காவோ உள்ள போனாங்க. நாங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தேன். அணின் நான் அவனை ரொம்ப மிஸ் யூ சோ மச் அணின். அடுத்ததா நானும் இளவரசி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்ததா நான் இளவரசி பேட்மிக்கா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பாடை பேசிக்கிட்டே இருந்தேனா. அப்போ இளவரசி பேட்மிக்கா என்கிட்ட கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கேன், ஃபுல்லாக ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஆமான்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போனேனா. அப்போ இளவரசி பேட்மிக்கா என்கிட்ட எனக்கு நீ தவறுகளை சரி செய்ய ஈவினிங் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டாங்க. நானும் அவங்கிட்ட சரின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் குயர்கேட்டோட அம்மாவுக்கு ஒரு ஃபேப்ரிக்கை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நீ அதை சூஸ் பண்ணிவேன்னு கேட்டாங்க. நானும் கண்டிப்பான்னேன். அப்புறம் அவங்க என்கிட்ட போய் குளிச்சுட்டு ரெடியாகும், ஈவினிங் குயாக்கேட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக போனேன். வாயா குயாக்கேட்டோட பேட்மிக்கா என்ன அந்த துணி கடைக்கு அமுச்சு விட்டாங்க. நானும் கார்ல ஏரியா கூட போய் அவங்க அம்மாவுக்காக சில ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு எந்த மாதிரியான ஃபேப்ரிக் பிடிக்குன்னு சொல்லு, உனக்காக நான் வாங்கி தரேன்னா. அப்போ நான் கிட்ட அவங்க அம்மாவுக்காக கிஃப்டை பை பண்ண தாங்க வந்தான் அப்படின்னு நான் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக் எடுத்து இது அழகா இருக்கு, ஐ திங்க்
இது உங்கள் அம்மாவுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் கிட்ட கொடுத்தேன். ஓகே இங்கே இரு, நான் போய் பெல் போட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவன் இங்கேருந்து போனான். நானும் அவன் திரும்பி வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கை வந்து என்னை எடுத்து செவத்துல தள்ளிச்சு. அப்போ என் கண்ணு முன்னாடி யானையும் நின்றுட்டு இருந்தா. அவன் பின்னு சொன்னாலா, நான் அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்டேன். எங்கள் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி விஷயம் சொல்லிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இளவரசி அணின்னு என்னாச்சு, ஏன் டிசிப்பர் ஆகிட்டேன்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்கிறேன், பட் நம்ம இங்கேருந்து போகணும்னு சொன்னேன். என்னோடனே இளவரசி அணின்னு என் கையை பிடிச்சி அந்த கடையிலேருந்து வெளில எடுத்துகிட்டு போனான். இந்த பக்கம் போன உடனே குயா கேட் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெயின் நடிப்பேன் எங்கே போயிட்டேன் அப்படின்னு தேடிக்கிட்டே வெளியே வந்தான். ஆனால் அணினோ அவங்ககிட்டேருந்து என்னை தூரமாக இழுத்துட்டு போனான். தூரமாக கூப்பிட்டு போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாளா. இப்போ நான் அவகிட்ட எஸ்ன்னு சொன்னேன். ஏன் இப்போலாம் பிரிக்கு அனிஷெல்லாம் நடந்துக்கிறா, அவள் இதே என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு சொன்னான். இப்போ நான் அவகிட்ட அவளை பிளேம் பண்ணாதன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ எனக்கு தெரியும் பிரிக்கு எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், ஏன் தப்பு தான், அவனோட லவ்ல இருக்கிற ரிஸ்கை புரிஞ்சுக்காம நான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஏன் தப்பு தான் அப்படின்னு அவன் மேலே அவளை பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா. உங்கள் மேலேயே நீங்கள் பிளேம் பண்ணிக்காதீங்க, இப்போ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் மற்றவங்க நம்மளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது பிரின்சஸோ என்னை பார்த்த உடனே வான்னு சொல்லி அந்த காருக்குள்ள என்ன எடுத்துட்டு போனான். இவனோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த கார்கிட்ட வந்த கரெக்டா எங்களை எஸ்கேப் பண்ற மாதிரி மழையும் வந்தது. அவனுமே அந்த மழைக்கு பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டான். நாங்களோ அவன் போயிட்டானா நீ எழுந்து பார்த்தோம். எஸ் அவன் போயிட்டான். இளவரசி கிட்ட நம்ம இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டேன். அப்போ இளவரசி என்கிட்ட நீ எதை பத்தி கவலைப்படாத, இதுக்கான வழிய நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். உங்களை தவிர வேற யாருக்கு நான் சொந்தமாக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசி என்கிட்ட நானுமே உன்னை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் கண்ணத்தை பிடிச்சாங்க. என் கண்ணத்தை பிடிச்சி நானுமே உன்னை யாருக்கும் தர மாட்டேன், எனக்கு மட்டும்தான், என்னது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமே, கார்லயே ரொமான்ஸ் பண்றாங்கப்பா. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு பேலஸ்ல யாருமே இல்லாத பார்த்துட்டு நான் இது யாரையுமே காணோம் அப்படியே நைஸா ரூம்குள்ள போயிடணும்னு நினைச்சிட்டே போனேன்னா கரெக்டா லேடி மாட்டிக்கிட்டா மை லேடின்னு சொல்லிக்கிட்டே கோயங்க வந்தா. சாப்பிட்டீங்களா லேடின்னு. இப்போ என் மைண்ட் வாய்ஸ் ஃபுல் மீல்ஸ் முடிச்சுட்டு தான் வராங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா இளவரசி, இல்லை உங்களுக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டோமான்னு கேட்டா. நான் கிட்ட எனக்கு பசிக்கலன்னு கேட்டா அவ்வளோ எஸ்மா லேடின்னு. நானும் என் ரூம் தந்துட்டு உள்ள போனா அங்கே முன்னாடி இளவரசி பாட்மிக்கா இருந்தாங்க. என்கிட்ட அவங்க நீ ஏன் அவ்வளோ பிடிவாதமா இருக்க, என் மேலே அவனுக்கு பாசம் இல்லையா, ரெஸ்பெக்ட் இல்லையா, என் மேலே அவனுக்கு பாசம் இல்லையா, இல்லை இனிமேல் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டியான்னு கேட்டாங்க. காதலாக ரெஸ்பெக்டான்னு பார்த்தா எல்லாரும் காதலை தான் சூஸ் பண்ணுவாங்க, காதலுக்கு கண் இல்லைங்கோ அப்படிங்கிறதே மைண்ட் வாய்ஸ். நான் கிட்ட அப்படி இல்லை இளவரசி, என்ன அப்படின்னா நீ என்னை மதிக்காம நீ இளவரசி யானையை மீட் பண்ணிட்டு வந்திருக்க, அப்படி ஏன் நீ என்ன மதிக்காம இளவரசி யானையை சீக்கிரட்டாக மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இளவரசி கோயா கேட்டா சொன்னாருன்னு கேட்டேன். மற்றவங்களை தப்பு சொல்றதை நிறுத்துப்பேன், இங்கே நீ தான் தப்பு சொன்னது, இங்கே நீ தான் தப்பு பண்ணுது, இங்கே நீ தான் தப்பு பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் சாரிண்ணா அப்படின்னு சொல்லுறதுக்குள்ள அவங்க என்னை தடுத்து நிறுத்தி இப்போத்துலேருந்து இந்த ரூம்குள்ளே தான் நீ இருக்கணும், தேவையில்லாமல் நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் என் கண்ணீரையே பதிலாக சொல்லிட்டு அமைதியா என் ரூம்குள்ளே உட்காந்தேன். நானும் அமைதியாக பெட்டில் படுத்துட்டு இருந்தேனா அப்போ ஜன்னல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்போ அணின் ஜன்னல் வழியா என் ரூம்குள்ளே வந்தாங்க. அவளை பிடிச்சி என்ன பண்ணுற, இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு உனக்கு தெரியுமான்னு. அதுக்கு அவ்வளோ ஏன் இதை பண்ணனா, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ அழுதுகிட்டே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஒரு வேளை உனக்கு உடம்பு சரியில்லாயிடுமோன்னு பயந்துலாம் உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அவன் அந்த ரூம் விட்டு என்ன வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ அவ்வளோ அப்படின்னா வெளியே போவாத, நான் அதோட பார்க்குறேன்னு சொன்னான். ஏன்னா அவளை ஹக் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாச்சும் பேட்மிக்கா என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கயோ. மார்னிங்கோ என் ரூம்குள்ளே வந்து ஒரு பேட்மிக்கா பிரேக்ஃபாஸ்ட்காக அவங்கள கீழே வர சொன்னாங்கண்ணா. இப்போ நான் கிட்ட அவங்க தானே இந்த ரூமை விட்டு என்ன வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணே. அவ்வளோ ஆமான்னு சொன்னான். இப்போ நான் கிட்ட எங்கே அவங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஏழை மார்னிங்கே அவங்க வெளியே போயிட்டாங்க, இளவரசி பேட்மிக்கா தான் கீழே வந்து அவங்கள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லி ரூம் கதவை திறந்து விட சொன்னாங்கண்ணா. அப்போ நான் கிட்ட அவங்க தானே என்னை ரூமை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணே. அதுக்கு அவ்வளோ ஆமாம் இளவரசின்னா, ஆமாம் மை லேடின்னா. அப்புறம் நான் கிட்ட இப்போ அவங்க எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஏர்லி மார்னிங்கே அவங்க வெளியே போயிட்டாங்கண்ணா. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியுது, எது அன்யூஷுவலாக மட்டும் இல்லை, எது டேஞ்சராக அது நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. இளவரசி பேட்மிக்காவை குயா கிட்ட இருந்து இறக்கி விட்டான். அப்போ அவங்க குயா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்து சேரும்னாங்க. இதை அவனை அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க பேலஸ்குள்ளே வந்தாங்களா. நான் கிட்ட போய் இளவரசி நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்டேன். நான் குயா கேட் ஹவுஸ்க்கு போனேன், நான் குயா கேட்டோட வீட்டுக்கு போனேன்னாங்க. ஏன் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டேனா. அதுக்கு அவங்களோ உனக்கும்
கொயா கேட்டுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல, அதை பற்றி பேசிட்டு வந்தேன். இது என்கேஜ்மெண்ட்டா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, அதுக்கு அவங்க என்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கும் கொயா கேட்டுக்கும் என்கேஜ்மெண்ட்டையும் மேரேஜையும் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நான் கிட்ட ஏன் இவ்வளோ சீக்கிரம்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ ஒரு வழிதான், நீ பிரின்சஸை கிவ் அப் பண்ணுறதுக்கு இருக்குன்னாங்க. எனக்கு அவளை பிடிக்கல, அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். பின் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. நம்ம இங்க இருந்து இப்போ இளவரசர் அனந்த் கிட்ட போவோம். அனந்த் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தார். அவங்க அம்மா அவர்கிட்ட பேச போனாங்க. யோஃபா பேலஸ்ல செர்மனில எப்படி போச்சு, எல்லாமே நல்லா போச்சான்னு கேட்டாங்க. அதுக்கு இளவரசர் அனந்தோ எல்லாமே நல்லா போச்சுமா, எல்லாருமே அப்பா பத்தி தான் கேட்டாங்கன்னு சொன்னார். அப்ப கரெக்டா அங்க பியா வந்து பேட்மிக்கா அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னா இளவரசியோ அவங்கள வர சொல்லுனாங்க. அவ்வளோ எஸ்ன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பேட்மிக்காவை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ இளவரசி பேட்மிக்காவை நானும் அங்கே போனோம். இங்கே 2 பேரையும் அவங்கள உட்கார சொன்னாங்க. நாங்களும் உட்காந்தோம். இளவரசி பேட்மிக்கிட்ட அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் அர்ஜென்ட் மேட்ரா, இந்த டைம்ல நீ ஏன் என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு இளவரசி பேட்மிக்காவோ அர்ஜென்ட்லாம் எதுவும் இல்லை இளவரசின்னா. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இளவரசி அலிசாவுக்கு பெருமூச்சே வந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாவானாங்க. இப்போதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. மாஸ்டர் குயா பின்ன என்கேஜ்மெண்ட் பண்ண ப்ரொபோசல் வந்திருக்கு இளவரசின்னாங்க. கேட்ட உடனே இளவரசர் அனந்த் பயங்கரமா ஷாக் ஆனாரு. ஆனா இளவரசி அலிசா பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. அது ஏன், இவருக்கு என்னதுன்னு தெரியும், அவங்களுக்கு என்னதுன்னு தெரியாது, அதனாலதான். ஆனா என்கேஜ்மெண்ட் டேட் தான் கொஞ்சம் சீக்கிரமா வைக்க போறோம். பயமே என்னன்னா உங்ககிட்ட எதுவுமே கேட்காம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இளவரசி, நம்ம கண்டிப்பா இளவரசரோட பர்த்டே பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்னாங்க. ஓ, அவருடைய பர்த்டே டேட் அனுப்பவே வா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த என்கேஜ்மெண்ட்டை இளவரசருடைய பர்த்டே டேட் அன்னைக்கு இருக்கு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னாங்க. சேம் டேட்ல இருக்கிறது என்ன ப்ராப்ளம்னாங்க. அதை கேட்ட உடனே சேம் டேட்ல என்ன ப்ராப்ளம், தொடர்ந்து நம்ம பிளேஸ்ல ஈவெண்ட் நடக்க போதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான். இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இளவரசி பேட்மிக்கா சொன்னாங்க. ஆனா இளவரசர் ஆனந்த் தன்னோட தங்கச்சி நினைச்சு பயங்கரமா சோகமானாரு. இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி பியா கேட்ட உடனே என்னதுன்னால அப்ப பிரிக்கா வாய மூடி சத்தம் போடாத. இதை பத்தி தான் இளவரசி அலிசா கிட்ட இளவரசி பேட்மிக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. அதை கேட்ட உடனே பிரிக்கோ அவ கையை உதறி விட்டுட்டு இளவரசி அனின் கிட்ட ஓடனா. இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி இளவரசி அனின் கிட்ட சொன்ன உடனே நேரா இளவரசி அனின் எங்க கிட்ட தான் வந்தா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தையும் வச்சிடலான்னாங்க. அப்போ இளவரசி அனின் ஏன் இவ்வளோ ஹரின்னு கேட்டுக்கிட்டே என்கிட்ட வந்தாங்க. ஏன் அவங்க ஏதாவது டேட் பண்றாங்களான்னு கேட்டா. அதுக்கு இளவரசி அலிசாவோ ஏன் அது உண்மை இல்லையா, ரொம்ப ரொம்ப வருஷமாவே குயா கேட் லோட்டஸ் பேலஸ்க்கு வந்துகிட்டு தானே இருக்கானு இளவரசி அலிசா சொன்னாங்களா. அதுக்கு இளவரசி அனினோ ஆனா அது டேட் இல்லம்மா, அவனுடைய ஓன் சாட்டிஸ்பேக்ஷனுக்காகத்தான் இதெல்லாம் அவன் பண்றான், அவனுக்கு பின்னோட அழகு மேலையும் அவனோட ஃபேமிலி நேம் மேலையும் தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இளவரசர் ஆனந்தோ அனின்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. லேடி பின்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்காளா, ஒரு மேன் சாட்டிஸ்ஃபைடாக செலக்ட் பண்ணிட்டானா உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவீங்களான்னு கேட்டா. கேட்ட அலிசா அனின் என்ன பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டாங்களா. அப்போ அனந்தோ ஆமா, அவன் வெஸ்டர்ல வாழ்ந்தவ, ஸோ அவன் என்ன நினைக்கிறானா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நல்லபடியா பழகி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், இதுதான் அவளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அதுக்கு பிரின்சஸ் அலிசாவோ வெஸ்டர்ன் கல்ச்சரை அவங்க கிட்டே விட்டுருந்தோம், ஆனா இங்க ஒரு பையனுக்கு இன்னொரு பொண்ணு சூட்டபிள், அவனோட லுக், வெல்த்தி, ஃபேமிலி நேம் இதை தான் பார்ப்பாங்க. ஏன் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க டைம் வேஸ்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் டெவலப் ஆகுனாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா நம்மளை ஏமாத்திக்கலாம். நான் அவளை லவ் பண்றேன், நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களும் பிரிஞ்சிருக்காங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களும் பிரிஞ்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் பிரிஞ்சிருக்காங்க, புரியாமே இருக்கிறவங்களும் பிரிஞ்சிருக்காங்க. என்னமோ நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். புலம்புல விட்டு கதைக்குள்ள போவோமா, அது காணினோ அப்படி நடக்கல என்ன பண்ணலாம், மொத்த லைஃபையும் எப்படியோ போட்டோன்னு விட்டுடலாமாமா அப்படின்னு கேட்டாளா. அப்போ இளவரசி பேட்மிக்காவோ இப்போ நீயே ஒரு நல்ல பையனா பெண்ணுக்கு சூஸ் பண்ணான்னாங்க. இளவரசி அனினோ நான் சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் அது இல்லை, அப்போ நான் ஒரு மோசமானவனை ரெடி பின்னுக்கு சூஸ் பண்ணிக்க நீ சொல்ல வரியான்னு கேட்டாங்க. அதுக்கு அனினோ அப்படி மீன் பண்ணல இளவரசி, என்ன ஃபேக்டோ அதுதான் நான் சொல்றேன். மாஸ்டர் குயாக்காக அவ என்ன ஃபீல் பண்றான், அவ என்ன ஒரு ஃபேப்ரிக், அவன் மேல அவளுக்கான ஃபீலிங்ஸ் என்ன தெரியுமா, வலியும் எம்டியும் தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, ஒரு துணி எடுத்து அதை உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ல டை பண்ண பாக்குறீங்கன்னு சொன்னா, சாயமிட முயற்சி பண்றீங்கன்னு சொன்னா, அது கேட்ட இளவரசி பேட்மிக்காவோ என்னோட வியூல அந்த ஃபேப்ரிக் லேடி பின்னையும் என்ன ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னு, நல்ல சில்க், எக்ஸ்பான்சிவ் வேல்யூவா இருக்கு, என் நீஸ்க்கு நான் நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை கேட்ட உடனே இளவரசி கோவப்பட்டு
அப்போ நான் என்னுடைய பின் மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன்ல, அது எந்த ஃபேப்ரிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டா, அப்படி போட்டு தாக்கு மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க சொல்லிட்டா. மொத்தத்தையும் போட்டு உடச்சிட்டா. அதெல்லாம் நடக்கூடாது நினைச்சனோ அதெல்லாம் கைய மாரி என் கண்ணு முடி நடந்துட்டு இருந்தது. நான் எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இளவரசி அலிசா பதறி போனாங்க. அப்போ இளவரசி என்னை பார்த்தாங்களா, நான் கிட்ட எதையும் சொல்லாதன்னு தலையாட்டு நான் சொல்லுவன்ற மாதிரி அவன் தலையாசிட்டு, அவன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் ஃபேப்ரிக்ல இருக்கிற கோல்டன் சில்வர் த்ரெட் மாதிரி எக்ஸ்பான்சிவாகவும் மென்மையாகவும் ரொம்ப நேர்த்தியான டிசைன்ல இருக்கும். இதுக்காக நான் என் பாதி லைஃபை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன். அப்புறம் நான் இதுக்காக சோர்வடையவே மாட்டேன். இப்பவுமே இந்த விலை மதிப்பெல்லாம் ஃபேப்ரிக்கை துண்டு துண்டா கிடிச்சு இல்லை அவங்க காலில் போட்டு மிதிக்க போறீங்களான்னு கேட்டா, அது கேட்டவனே அனின் வாயை மூடுன்னு அவங்க என்ன சொல்லாம சொன்னாரு. அப்ப நானும் அனின் ப்ளீஸ் இதுக்கு மேலே பேசாதீங்க இளவரசின்னு. அப்போ இளவரசி அலிசாவோ அனின் என்ன சொல்ல வரமா எனக்கு புரியல. அப்போ நான் அவகிட்ட சொல்லாதுன்னு தலையாட்டினேன். அப்போ அவளோ நான் என்ன உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, என்ன தவிர இங்கே லேடி பின்ன டிசர்வ் பண்ணுறது நான் குயா கேட்டு இல்லைன்னா. இதோட எபிசோட் 12 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.